வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த தொழிலை எப்படி செய்யலாம், எப்படி செய்தால் லாபம் பெறலாம், எவ்வளவு லாபம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 HP மிஷின். அப்போது இந்த 3 HP மிஷின் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இந்த இயந்திரத்தில் தேவையான மோட்டார் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்டார்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதான் ஸ்டார்டர்ஸு. இப்போ இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் பாட்டில் மட்டும்தான் உடைக்க முடியும். அப்போ தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எல்லாம் சேகரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மூடி, அந்த ரிங்கு, லேபிள் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹாப்பரில் நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா, இது வழியாக நீங்கள் போட்டிங்கன்னா அது எல்லாமே அப்படிங்கிறது இந்த இயந்திரம் துகள்களாக உடைச்சு கொடுக்கும். அப்போ சின்ன சின்ன துகள்களாக மாற்றிடும். அந்த துகள்களை நீங்கள் 30 கிலோ சாக்கு பையில் தச்சு நமது நிறுவனத்திற்கு நீங்கள் அனுப்பினால் கிலோவிற்கு 43 ரூபாய், அதாவது இன்றைய ரேட்டு. நமது நிறுவனம் அதை எடுத்துக்கும். அப்போ அந்த சிப்ஸை அனுப்பி ஒரு சில தினங்களில், அதாவது 1 or 2 டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் போகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா மூட்டையும் நாங்கள் செக் பண்ணுவோம். கரெக்டாக நீங்கள் உடைச்சிருக்கீங்களா, குவாலிட்டி கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிற அந்த குவாலிட்டி வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அந்த 1 நாள் 2 நாள் டைம். இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக தனியாக ஒரு இடம் பிடிச்சி தான் செய்ய முடியும். இந்த இயந்திரம் 3 ஃபேஸில் இயங்கக்கூடியது. அப்போது இதில் நம்ம பல்வேறு இயந்திரங்களை வச்சுருக்கிறோம். நமது இயந்திரங்கள் அனைத்துமே 3 ஃபேஸில் தான் ஓடும். அப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிற இயந்திரம் நம்மகிட்ட இல்லை. இதில் நீங்கள் உங்கள் முதலீடுக்கு தகுந்த மாதிரி இயந்திரத்தை வாங்கலாம். அதாவது 1 HP 1,47,500 ரூபா, 2 HP 1,58,300 ரூபா, 3 HP 1,71,100 ரூபா, 5 HP 2,18,000 ரூபா, 10 HP 3,25,000 ரூபா, 15 HP 4,13,000 ரூபா, 20 HP 4,48,000 ரூபா, 25 HP 5,13,000 ரூபா. இதுதான் விலை. இப்போ இதில் ஒவ்வொன்றும் எவ்வளவு உடைக்கும். அப்போ 1 HP எடுத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு 15 முதல் 20 கிலோ உடைக்கும். 2 HP 20லிருந்து 30 கிலோ உடைக்கும். 3 HP 30லிருந்து 40 கிலோ உடைக்கும். 5 HP 50லிருந்து 60 கிலோ உடைக்கும். 10 HP 100லிருந்து 125 கிலோ உடைக்கும். 15 HP 125லிருந்து 150 கிலோ உடைக்கும். 20 HP 150லிருந்து 175 கிலோ உடைக்கும். 25 HP 300லிருந்து 400 கிலோ உடைக்கும். இதுதான் இந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இந்த இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வழுங்குதோ அப்பெல்லாம் நீங்கள் சாணம் பிடிச்சி போகலாம். அப்போ இன்னைக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய இயந்திரங்களை விட நமது இயந்திரங்கள் ஹெவியாக இருக்கும், பிளேடு லைஃப் நல்லா இருக்கும். மற்ற நிறுவனங்களின் ப்ரொடக்ஷனை விட நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும். அது போலவே அப்படிங்கிறது நீங்கள் அந்த பிளேடை சாணம் பிடிச்சி போட்டுக்கணும். ஒரு 50 டன் உடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிளேடை மாற்ற வேண்டியது. அப்போ ஒரு 50 டன் உடைக்கிற வரைக்கும் இந்த பிளேடு நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. ஆனால் அடிக்கடி நீங்கள் அந்த ஷார்பன் பண்ணி தான் போடணும். அப்போ எப்பெல்லாம் ஷார்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ப்ரொடக்ஷன் கம்மியாகிறப்ப நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அந்த பிளேடு ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு. இதனுடைய வழிமுறைகள் என்ன? அப்போ இந்த இயந்திரத்தை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமா அப்படிங்கிறது 15 to 20 நாள் ஆகும். ஏன்னா பாம்பேல தான் நம்ம ஃபேக்ட்ரி. அங்கே தயாரித்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு 15 to 20 நாள் ஆயிடும். இந்த இயந்திரத்தை நீங்கள் டெலிவரி உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கம்பெனியிலேருந்து டெலிவரி அனுப்ப சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வாடகை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய என்ஜினியர் அதை மாட்டி தருவார். எவ்வாறு நீங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதாவது எப்படி லேபிள் ரிமூவ் பண்ணணும், எப்படி மூடி ரிமூவ் பண்ணணும், எப்படி உடைக்கணும், எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல நீங்க பாட்டில்களை வாங்கி தயாரித்து துகள்களாக மாற்றி எங்களுக்கு அனுப்பி வைத்தால் எங்கள் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும்.
அப்ப தர கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நீங்க அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த சிப்ஸை தயாரிக்கணுங்கிற விஷயத்தை நமது நிறுவனம் உங்களுக்கு பயிற்சி அளிக்கும். அப்போ உங்க இடத்திற்கு நம்ம என்ஜினியர் வந்து சர்வீஸ் ரிப்போர்ட், இன்ஸ்டலேஷன் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது அப்படிங்கிறது இந்த பிளேடு ஷார்பன் பண்றதுக்கு எப்படி பண்ணணும், எத்தனை டிகிரியில் பண்ணணும், என்ன ஆங்கிளில் வச்சு பண்ணணுங்கிற விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிந்த அந்த லேத்து ஒர்க் ஷாப் ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கேயே கிரைண்ட் பண்ணி தரதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு அந்த வசதி இல்லை என்றால் நமது நிறுவனம் முன்னின்று அந்த பிளேடை உங்களுக்கு ஷார்பன் பண்ணி வழங்கும். இந்த தொழிலை நீங்க தொடர்ந்து செய்வதற்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது எல்லா பகுதியிலும் ஒரே மாதிரி ரா மெட்டீரியல் கிடைக்காது. அப்போ ஒரு பகுதியில் அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அந்த பகுதியில் உள்ள டீலர்கிட்ட உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுவாங்க. இல்லைன்னா நமது நிறுவனமே உங்களுக்கு மெட்டீரியலுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்போம். அன்றைய சந்தை விலையில் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு உடைத்து விற்பனை செய்யலாம். அதனால இயந்திரங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த இயந்திரத்தின் மூலம் தொழில் செய்வதற்கு உண்டான அந்த ரா மெட்டீரியலையும் நமது நிறுவனம் ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. நீங்கள் தயாரித்த அந்த சிப்ஸை உங்களால் விற்பனை செய்ய முடியும் என்றால் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். உங்களால் விற்பனை செய்ய இயலவில்லை என்றால் நமது நிறுவனத்திடம் நீங்கள் கொடுத்து அதற்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். விலை மார்க்கெட் விலையை பொறுத்து தான் இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு இருக்காது. அப்போ ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி ₹1 2 வித்தியாசத்தோடு தான் அந்த விலை இருக்கும். அன்றைய சந்தை விலையில் நமது நிறுவனம் அதை எடுத்துக்கொள்ளும். அப்போ நீங்கள் இதை எங்ககிட்ட விற்பனை செய்யணும்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்னவோ அதை நம்ம வந்து போட்டு உங்ககிட்ட நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த தொழிலை விரிவுபடுத்தணும், இந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த லேபிள் ரிமூவிங் மிஷின் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. அந்த இயந்திரங்களை வாங்கி நீங்கள் வந்து இந்த லேபிள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கன்வேயர் ஆள் மூலத்தில் அப்படிங்கிறது வந்து நான் அள்ளி போடுறதுக்கு பதில் டைரெக்டாக கன்வேயர் செட் பண்ணிட்டோம்னா அந்த கன்வேயர் அள்ளி போட்டோம்னா அது வந்து ஒரு டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் வாஷிங், ட்ரையர் அப்படின்னு இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். இந்த தொழிலை ஆர்வத்தோட செய்யணும், இல்லை முதலீடு அதிகமாக இருக்கிறது, இடம் இருக்குது, என்னால் இன்வெஸ்ட் பண்ணி செய்ய முடியும், ஒரு ₹1 கோடி ₹2 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் எனக்கு தொழிற்சாலை அமைத்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யலாம். மற்ற தொழில்களை விட அதிக லாபம் உள்ள தொழில், எளிதாக செய்யக்கூடிய தொழில், எளிதாக இதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அசஸ் பண்ணலாம். அப்போது இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சின்னதாக இந்த மாதிரி மிஷினை வாங்கி நீங்கள் ரயில் பார்க்கலாம். நல்ல லாபம் இருக்கிறது, சிரமம் இல்லாமல் தொழில் நடக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா அதிக முதலீடை போட்டு பெரிய லெவலில் விரிவுபடுத்திக்கலாம். அதனால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் ஒரு நல்லதொரு தொழில். அப்போ 2021 நமது நிறுவனம் இதை பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்கெல்லாம் போடும்போது இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இந்த இயந்திர தயாரிப்பில் இறங்கி இருக்கிறார்கள். பல்வேறு நிறுவனங்கள் இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விற்பனைக்கு பின் அவர்களுடைய சர்வீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய பேர் இயந்திரத்தை வாங்கணும், கொண்டு போய் ஆன் பண்ணி 3 நாளில் பிளேடு உடைஞ்சு போச்சு, நட்டு உடைஞ்சு போச்சு, அவங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, மாற்றி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை நாங்களும் சந்தித்தோம். அதனால தான் நாங்கள் கோயம்புத்தூரில் தயாரித்த இயந்திரங்களை விற்பனை செய்து நிறைய சிரமத்தை சந்திச்சதுனால தான் நல்ல தரமான இயந்திரங்களை தயாரிக்க வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் பணத்திற்கு உகந்த அளவிற்கு இயந்திரத்தை தயாரித்து வழங்குவதன் மூலம் உற்பத்தி சீராகவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இயந்திரங்களை சரியான தரத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில் வச்சு பாம்பேயில் தயாரித்து நம்ம இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் நம்ம தயாரித்த இயந்திரங்கள் எல்லாமே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதாக வாடிக்கையாளர்கள் இந்த புதிய இயந்திரத்தினுடைய வீடியோ பார்த்து கேட்டுருக்குறாங்க. சார் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க, அவங்க அந்த கம்பெனி வந்து போது சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புது மிஷின் வாங்கணும்னு பிளேடு வந்து போது 3வது நடைய உடஞ்சி போச்சு, வாரண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க,
அதிகப்படியாக சார்ஜ் பண்ணுறாங்க, 40,000 கொடு 50,000 கொடுன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வாடிக்கையாளர்கள் சிரமங்களை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்குவதற்கு முன் தரமான இயந்திரம் தானா, அது தரமாக செயல்படுகிறதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நான் எல்லாரையும் குறை சொல்லலை, எல்லா இயந்திரங்களும் அந்த அளவுக்கு மட்டமாக வேலை பார்க்குதுன்னு நான் சொல்லலை. ஒரு சில நிறுவனங்களின் இயந்திரங்கள் மிக மோசமான சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கு. அவருடைய இயந்திரங்கள் போய் ஆன் பண்ண உடனே பிளேடு உடஞ்சி வச்சு உடனே 40,000 கொடு 25,000 கொடு 30,000 கொடுன்னு அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையில் வாடிக்கையாளர்கள் தொழில் செய்வதற்கு முன்பாகவே இந்த இயந்திரத்தினுடைய பழுதிற்காக அவர்கள் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால தான் நமது நிறுவனம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினிடமிருந்து இயந்திரங்களை வாங்கி விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு தரமான இயந்திரங்களை வழங்கலாம் என்றதுக்காக ஒரு 2-3 மாதம் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும். யார் தரமாக தயாரிக்கிறார்கள், வாங்குற காசுக்கு அளவுக்கு இயந்திரத்தை யார் செய்கிறாங்க, குவாலிட்டியை யார் செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தரமான இயந்திரத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையோடு நம்ம முதல்ல டைப் பண்ணோம். அதனால இயந்திரம்தான் இந்த தொழிலில் மூலதனம். இந்த இயந்திரம் பலமானதாகவும் தரமானதாகவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தங்கு தடை இல்லாமல் தொழிலை செய்ய முடியும். தங்கு தடை இல்லாமல் இந்த தொழிலை நீங்கள் செய்து லாபம் சம்பாதிக்க முடியும். அப்போ எப்போ பார்த்தாலும் டெய்லி அப்படிங்கிறது போதுங்க 4 தடவை மிஷின் ரிப்பேர் ஆகி நின்றுது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை உங்களால் செய்ய முடியாது. அதனால் வாடிக்கையாளர்களுக்கும் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இயந்திரத்தை பாருங்க. இயந்திரத்தை பார்த்துட்டு மற்ற நிறுவனங்களின் இயந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்க இந்த முதலீடை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலீடு பாதுகாப்பானதாகவும் நீங்கள் செய்த முதலீட்டிற்கு உண்டான தகுதியான இயந்திரங்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் எளிதாக இந்த தொழிலை செய்ய முடியும். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மிஷின் தான். மிஷின் செயல்பாடுகள் சரியாக இல்லை, மிஷினுடைய செயல்பாடுகள் சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நிச்சயமா இந்த தொழில் நீங்க வீழ்ச்சி அடைவீங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்னு தூத்துக்குடியிலிருந்து கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் நம்ம மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 15 HP மிஷின் எடுத்தேன், வந்த 3வது நாளே பிளேடு உடைஞ்சு வச்சேன். ஃபோன் பண்ணால் அந்த கம்பெனியில் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு செய்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயந்திரத்தை வாங்கி 3 தினங்களுக்குள் உடைந்த பிளேடை கூட மாற்றி கொடுக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால் தரமான இயந்திரங்களை வாங்குங்க. தரம் குறைவான இயந்திரங்களை வாங்கி எதிர்காலத்தில் இந்த தொழிலை செய்ய முடியாமல் நஷ்டமடையாது. நல்ல இயந்திரங்களை தயாரித்து வழங்குகிறோம். நல்ல இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்து அதன் மூலம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.